Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம எப்படி ரவுட்டர் ஆன் ஸ்டிக் இந்த கான்செப்ட் எப்படி கான்ஃபிகர் பண்றதுங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு VLAN கான்செப்ட் தெரியணும். ஸோ VLAN கான்செப்ட் தெரிஞ்சினா மட்டும்தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு டைம் இந்த கான்செப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் VLAN கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நான் VLAN பற்றி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள். சரி வாங்க நம்ம கான்செப்டில் போகலாம். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சஸில் VLAN நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுவிட்சில் ஒரு 2 VLAN கிரியேட் பண்ணோம்னாலுமே அந்த 2 VLANும் கம்யூனிகேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு ரவுட்டர் தேவை. ஸோ அப்போ ரவுட்டர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த 2 VLAனும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல எப்படி நம்ம ரவுட்டர் சுவிட்சோட சிங்கிள் கேபிள தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி இந்த ரவுட்டர் ஆன் ஸ்டிக் ஒர்க் ஆகுது, எப்படி கான்ஃபிகர் பண்றோங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸாம்பிள் டோபாலஜி. இந்த டோபாலஜி வச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஒரு ரவுட்டர், ஒரு சுவிட்ச், அப்புறம் 4 பிசி நான் யூஸ் பண்றேன். ஸோ PC1 PC2 இந்த 2 பிசியுமே VLAN 100க்கு அலோகேட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஐபி என்ன ரேஞ்ச் யூஸ் பண்ணுறேன்னா 172.168.1.0/24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். PC3யும் PC4ம் இந்த 2 பிசி நான் VLAN 200க்கு அலோகேட் பண்ணிட்டேன். ஸோ VLAN 200க்கு நான் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன்னா 172.16.2.0/24. ஓகே, இப்போ இந்த PC1 and PC2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் அண்ட் PC3 PC4 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஸோ நார்மலாக ஒரு நெட்வொர்க்லேருந்து ஒரு நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு ரவுட்டர் தேவை. ஸோ இப்போ நான் ரவுட்டர் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ ரவுட்டர் இந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பிசிக்கலாக சிங்கிள் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இந்த VLAN 100ஓட ஐபி, VLAN 200ஓட ஐபி, ஸோ இந்த 2 டிஃபால்ட் கேட் ஐபி. ஸோ இந்த டிஃபால்ட் கேட் ஐபி இந்த நம்ம ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ எப்படி இந்த சிங்கிள் இன்டர்ஃபேஸை நம்ம சப் இன்டர்ஃபேஸாக கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுதான் ரவுட்டர் ஆன் ஸ்டிக் கான்செப்ட். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி VLAN 100 200 இருக்குது. அதே மாதிரி நான் சிங்கிள் கேபிள் தான் கனெக்ட் பண்ணுறேன். எதுக்குன்னா ரவுட்டருக்கும் சுவிட்சுக்கும் நடுவில். ஸோ அப்போ ரவுட்ரு அந்த 2 VLAN, அதாவது ரவுட்ரு VLAN 100 ஆக்சஸ் பண்ணணும், 200 ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சு ரவுட்டரோட கனெக்ட் பண்ணுற போர்ட்டை நம்ம ட்ரங்காக கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ VLAN 100ஓட டிராஃபிக்கும் அந்த ட்ரங்க் போர்ட்டில் போகும், VLAN 200ஓட டிராஃபிக்கும் அந்த ட்ரங்க் போர்ட்டில் போகும். ஸோ அதுக்கோசரம் நம்ம சுவிட்சு ரவுட்டரோட கனெக்ட் பண்ணுற போர்ட்டை ட்ரங்காக கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் நம்ம சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம். இது பாசிபிள். ஸோ இப்போ நம்ம சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறது தான் ரவுட்டர் ஆன் ஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு சப் இன்டர்ஃபேஸுமே விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பிசிக்கலாக இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பிசிக்கலாக இப்படி தான் என் கேபிள் சுவிட்சோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரவுட்டர்லேருந்து சுவிட்ச் இது ஒரே ஒரு கேபிள் தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணேன்னா விர்ச்சுவலாக கேபிள் இப்படி மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது லாஜிக்கலாக உங்களுக்கு இது மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது ரவுட்டராக நான் ரெண்டு சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணேன்னா அந்த 2 சப் இன்டர்ஃபேஸ் செப்பரேட் கேபிள் மாதிரி லாஜிக்கலாக ஒர்க் ஆகும். ஆனால் பிசிக்கலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேபிள் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கான்செப்ட் தான் ரவுட்டர் ஆன் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பிசிக்கல் போர்ட் நம்பரோ அந்த போர்ட் நம்பருக்கு அப்புறம் நம்ம டாட் வச்சு எனி டெசிமல் வேல்யூ நம்ம தரலாம். அது உங்களுடைய யூசர் டிஃபைன் வேல்யூ நீங்கள் டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ என்னோட சினாரியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் என்னோட பிசிக்கல் போர்ட் நம்பர் FA0/0. ஆனால் நான் சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணும்போது 0/0.100 நான் தரேன். ஸோ 100ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா VLAN 100. இங்கே நீங்கள் என்ன நம்பர் கொடுக்கலாம், 100 தான் தரணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் ஈஸியாக இருக்கணுமே கோசம் நான் 100 நான் தரேன். ஸோ இந்த சப் இன்டர்ஃபேஸ் VLAN 100க்கு. அதே மாதிரி FA0/0.200 இந்த சப் இன்டர்ஃபேஸ் VLAN 200க்கு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்ல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரவுட்டர் ஆன் ஸ்டிக் கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ ரவுட்டரில் நம்ம எப்படி கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ரவுட்ரு சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிற போர்ட்டு FA0/0. ஸோ அதுதான் பிசிக்கல் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு அந்த போர்ட்டை அன்ஷட் பண்ணுங்கள்.
அன்ஷட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஏன்னா அன்ஷட் பண்ணிட்டு பிசிக்கல் இன்டர்ஃபேஸில் நீங்கள் எதுவுமே கான்ஃபிகர் பண்ணக்கூடாது, வெறும் வந்து அன்ஷட் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் குளோபல் மோட் போயிட்டு இப்போ வந்து நீங்கள் சப் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா, ஸோ இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த இன்டர்ஃபேஸோட நேமு, அதுக்கப்புறம் போர்ட் நம்பர். ஸோ அந்த பிசிக்கல் போர்ட் நம்பர் வந்து 0/0. அதுக்கப்புறம் நீங்கள் டாட் வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு டெசிமல் வேல்யூ வந்து தரணும். ஸோ எந்த டெசிமல் வேல்யூ வேணாலும் நீங்கள் தரலாம், அது வந்து யூசர் டிஃபைன். நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுமேன்கோசரம் நான் VLAN நம்பரே நாங்கள் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு சப் இன்டர்ஃபேஸ் வந்து நான் VLAN 100 கலெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து 100 நான் தந்துட்டேன். ஸோ இதை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு சப் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த சப் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஐபி அசைன் பண்ணணும். ஸோ ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த ஐபி அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க, encapsulation.1q100. ஸோ இந்த கமாண்ட் வந்து ரவுட்டர் ஆன் ஸ்டிக் இந்த கான்செப்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கமாண்ட். இந்த கமாண்ட் வந்து நீங்கள் கொடுக்கல, இந்த கமாண்ட் வந்து நீங்கள் தப்பாக கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. எதுக்கு வந்து இந்த கமாண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ரவுட்டரில் வந்து 2 சப் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு சப் இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 100க்கு, இன்னொரு சப் இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 200க்கு. ஸோ இப்போ VLAN 100ஓட டிராஃபிக் எது, அதாவது இந்த சப் இன்டர்ஃபேஸ் வந்து எந்த VLAN-ஐ வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோம், VLAN 100க்கு கொடுக்குறோமா 200க்கு கொடுக்குறோமா, ஸோ அது வந்து ரவுட்டருக்கு வந்து தெரியாது. ஸோ ரவுட்டருக்கு வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கோசரம் தான் encapsulation.1q100. ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தோம்னா இந்த சப் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம VLAN 100க்கு தான் வந்து அலோகேட் பண்ணிக்கோங்கிறது வந்து ரவுட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் வந்து encapsulation.1q100 வந்து நம்ம தரோம். ஸோ இங்கே .1qக்கு அப்புறம் 100ங்கிறது வந்து VLAN நம்பர், என்ன VLAN கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த VLAN நம்பர் நீங்கள் தரணும். இங்கே நீங்கள் VLANக்கு பதிலாக வேற ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த கமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் VLAN 100க்கு வந்து ஆல்ரெடி என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன், 172.16.1.250 1.0/24 நெட்வொர்க்கு. ஸோ சப் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நான் ஐபி வந்து 1.254 கொடுத்துட்றேன். சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.0 எக்ஸிட். ஸோ இவ்வளோ தான் வந்து சப் இன்டர்ஃபேஸோட கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சப் இன்டர்ஃபேஸ் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா வந்து நான் 2 VLAN யூஸ் பண்ணுறங்காட்டி, ஸோ இங்கே வந்து இன்டர்ஃபேஸ், அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் நேமு, போர்ட் நம்பருக்கு அப்புறம் டாட் வச்சு டெசிமல் வேல்யூ, அது வந்து யூசர் டிஃபைன் வேல்யூ. ஸோ இந்த நான் வந்து 200 நான் தரேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணுமேன்கோசரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து சப் இன்டர்ஃபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த encapsulation.1q அதுக்கப்புறம் VLAN அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஐபியை அசைன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐபி அசைன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் எரர் மாதிரி வரும். ஸோ அது என்கேப்சுலேஷன் வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து இந்த சப் இன்டர்ஃபேஸ் வந்து நான் VLAN 200க்கு யூஸ் பண்ணுறேன், நான் ரவுட்டருக்கு சொல்கிறேன். ஸோ அதனால தான் encapsulation.1q கொடுத்துட்டு அந்த VLAN நம்பர் வந்து கரெக்டாக இங்கே தந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஐபி வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா 172.16.2.254 யூஸ் பண்ணுறேன். சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0. ஸோ இவ்வளோ தான் வந்து ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் வந்து 2 சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். 2 சப் இன்டர்ஃபேஸ்க்கு நான் ஐபி வந்து என்ன அசைன் பண்ணிக்கிறேன், 172.16.1.254. ஸோ இது வந்து நான் VLAN 100க்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐபி தான் வந்து VLAN 100ல் இருக்கிற எல்லா சிஸ்டத்துக்கும் வந்து டிஃபால்ட் கேட்வே ஐபி. அதே மாதிரி 172.16.2.254 இது வந்து சப் இன்டர்ஃபேஸ் 200க்கு வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐபி தான் வந்து VLAN 200ல் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்குமே வந்து டிஃபால்ட் கேட்வே ஐபி. ஸோ அதே மாதிரி encapsulation.1q நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான கமாண்டு. ஸோ இது மூலமாக தான் வந்து நம்ம ரவுட்ரு வந்து எந்த VLAN வந்து எந்த சப் இன்டர்ஃபேஸ்க்கு, ஸோ அது ரவுட்டருக்கு தெரியாது. ஸோ இந்த கமாண்ட் மூலமாக இந்த இன்டர்ஃபேஸ் வந்து VLANக்கு 100க்கு அலோகேட் பண்ணுறோம், இந்த இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 200க்குன்னு வந்து நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன். ஸோ ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணிக்கப்புறம் நீங்கள் ரவுட்டரில் போயிட்டு ஷோ ஐபி ரவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 2 சப் இன்டர்ஃபேஸோட நெட்வொர்க் வந்து அந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்துருக்கு பாருங்கள். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து டைரக்ட்லி கனெக்டட். ஸோ ஃபஸ்ட்டு சப் இன்டர்ஃபேஸ் வந்து 172.16.1.0/24, செகண்ட் சப் இன்டர்ஃபேஸ் வந்து 172.16.2.0/24. ஸோ .200. ஸோ இப்போ வந்து 2 சப் இன்டர்ஃபேஸுமே வந்து ரவுட்டிங் டேபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரவுட்ரு வந்து அந்த 2 டிஃப்ரெண்ட் VLANக்கு நடுவில் வந்து பேக்கெட்ஸை வந்து ரவுட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் போயிட்டு, அதாவது அந்த VLAN 100ல் இருக்கிற கம்ப்யூட்டரில் போயிட்டு நீங்கள் ஐபி, சப்நெட் மாஸ்க்கு, டிஃபால்ட் கேட்வே, அதே மாதிரி VLAN 200ல் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லையும் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐபி, சப்நெட் மாஸ்க்கு,
கேட்வே வந்து கான்ஃபிகர் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுவிட்சில் வந்து நீங்கள் VLAN வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே என்னோட சினாரியோ படி 2 VLAN யூஸ் பண்ணுறோம், VLAN 100 and 200. ஸோ சுவிட்சில் போயிட்டு குளோபல் மோடில் VLAN 100, இதுதான் வந்து சின்டாக்ஸ் VLAN 100 வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூசர் டிஃபைன் நேம், நீங்கள் என்ன நேம் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் VLAN 100க்கு வந்து ஐடின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து VLAN 200, அதுக்கு வந்து நான் நேம் வந்து CSE நான் கொடுக்குறேன், எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சுவிட்சில் வந்து 2 VLAN கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து ரவுட்டரோட கனெக்ட் பண்ணுற போர்ட்டை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரங்காக கொடுக்கணும். ஏன்னா வந்து சுவிட்சில் வந்து 2 VLAN இருக்குது. ஸோ அந்த 2 VLAனோட டிராஃபிக்கும் வந்து ரவுட்டர் ரீச் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரங்க் கொடுத்தீங்கன்னா தான் அந்த 2 VLAனோட டிராஃபிக் அந்த ட்ரங்க் போர்ட் வழியாக போகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ட்ரங்க் போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டிராஃபிக் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ ட்ரங்க் கான்செப்ட் பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோ வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் வந்து VLAN 100க்கு வந்து PC1 and PC2, அது வந்து சுவிட்சில் வந்து FA0/2 and 3ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சுவிட்ச் போர்ட், அந்த சுவிட்சில் அந்த 2 போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆக்சிஸ் போர்ட்டாக கொடுக்குறீங்க. ஏன்னா எண்ட் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுற போர்ட் எல்லாமே வந்து ஆக்சிஸ் போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அந்த 2 போர்ட்டுமே வந்து VLAN 100க்கு வந்து மேப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்ட் வந்து என்ன தரீங்கன்னா சுவிட்ச் போர்ட் ஆக்சிஸ் VLAN 100, இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த 2 போர்ட்டுமே வந்து VLAN 100க்கு வந்து மேப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FA0/4 and 5, இந்த 2 போர்ட்டும் வந்து VLAN 200ல PC3 and PC4க்கு வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் வந்து எண்ட் டிவைஸ். ஸோ அதனால் அந்த எண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணுற போர்ட் வந்து ஆக்சிஸ் போர்ட்டு. ஸோ அதனால் சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சிஸ் கொடுக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த 2 போர்ட்டுமே வந்து VLAN 200க்கு மேப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சுவிட்ச் போர்ட் ஆக்சிஸ் VLAN 200. ஸோ இதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்க அப்புறம் PC1 and PC2, அதாவது VLAN 100ல் இருக்கிற PC1 and PC2 வந்து VLAN 200ல் இருக்கிற PC3 and PC4 நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் என்னோட வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.